அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 5/6/2024, அதாவது வைகாசி மாதம் 23ஆம் தேதி, புதன்கிழமை, சதுர்த்தசி திதி, அதாவது 14ஆம் பர, கிருத்திகை நட்சத்திரம். சந்திராசிரமம் துலா ராசிக்காரங்களுக்கு. இன்றைக்கி ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, நல்ல நேரம் 11 to 12, சாயங்காலம் 4 to 5. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, அணியக்கூடாதது ரெட்டு. சாப்பிடுறது கோதுமையில் செஞ்சது, சப்பாத்தி அல்லது பூரி அல்லது கோதுமை ரவா உப்புமா, அந்த மாதிரி கோதுமை ரிலேட்டட் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த ஜோதிடத்தில் 3ஆம் வீடை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிடம் கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடையவர்களுக்கு இது மிகவும் பயனுடையதாக இருக்கும். இப்போது 3ஆம் வீடு என்னென்னத்தெல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நேற்று சொன்னோம் இல்லையா. இப்போ என்னென்னா, 3ஆம் வீட்டில் சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரகம் சூரியன் இருந்தால் அவன் எப்படின்னா டிஃபன் நிறைய சாப்பிடுவான். சிற்றுண்டி, அதாவது டிஃபன் சாப்பிட்றது ரொம்ப ஆசை ஜாஸ்தி. சிற்றுண்டி நிறையா சாப்பிடுவார். சாமர்த்தியசாலி, பராக்கிரமம்னு சொல்லுவாங்கள, வீர தீர பராக்கிரமம் உடையவர். அதே மாதிரி 3ஆம் வீட்டில் சந்திரன்கக்கூடிய கிரகம் இருந்துன்னா அக்கா இருந்தால் அக்காவுக்கு ஆகாது. அதே மாதிரி பைல்ஸ் மூலம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. உடன் பிறந்தவர் ஜாஸ்தி இருந்திருப்பாங்க. பர்டிகுலராக தங்கை, அதாவது சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. சமையல், அதாவது சபையில் அதிகம் பேச மாட்டார். மாமூலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனலாக பேசும்போது நல்லா பேசுவார். பட் ஒரு சபையில், ஒரு கூட்டத்தில், ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல பேச மாட்டார். ஆமாம். அடுத்து 3ஆம் வீட்டில் செவ்வாய்க்கக்கூடிய கிரகம் இருந்தால் தயாளம், இறக்க குணங்கிறது இருக்காது, முன்கோபி. 3ஆம் வீட்டில் புதன் இருந்தால் பால் பழம் அறுசுவையோடன்னு சாப்பாடுவார். நல்லா அந்த டேஸ்ட்டு, அந்த இதை காம்ப்ரமைஸே கிடையாது, நல்லா சாப்பிடுவார். 3ல் குரு இருந்தால் சரீர போஷன், உடம்பை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார். உடம்புக்கு அது ஒத்துக்காது, இது ஒத்துக்காது, இது நல்லதுன்னு உடம்பை பாதுகாக்கிறதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் செய்வார். அதே மாதிரி சகோதர லாபம், அது அந்த குரு 3ஆம் இடத்துல இருந்தால் சகோதரர்கள்னால ஆதாயம் கிடைக்கும். 3ல் சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, அதே சமயத்தில் இறக்க குணம் உடையவர். 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் துஷ்டன், அதாவது அவனை நம்பக்கூடாது, அவங்ககிட்ட சேரக்கூடாது. அதே சமயத்தில் அவங்ககிட்ட இந்த தனதானியங்கள் நிறைய சேரும். ஏன்னா சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. 3ஆம் வீட்டில் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார், தனதானியங்கள் நிறையாக சேரும். இந்த 3ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது இருந்தால் காது ரோகம், காதில் பிரச்சனை வரும். காதில் எறும்பு பூந்துக்கிட்டு கடிக்கிறது, காதில் ஏதாவது பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். அகால போஜனம், எவ்வளோதான் வீட்டு வசதி உடையவனாக இருந்தால் கூட, வீட்டில் இருந்தால் கூட நேரத்துக்கு சாப்பிட முடியாது. நேரத்துக்கு முன்ன பின்ன நேரம் கழித்து தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, இப்போ நேற்று 3ஆம் வீடு என்னென்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி 3ஆம் வீட்டில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நாளைக்கு 3ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் எங்கே இருந்தால் எப்படின்னு பார்த்துக்கிடுவோம். நன்றி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ராசி பலன் நிகழ்ச்சிகள் செல்வோம். அந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. அருமையான, தடங்கள் இல்லாத, நிம்மதியான தூக்கம் ஆஃப்டர் ஏ லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகன் அல்லது மகள் குடும்ப பாரம் சுமக்கிறதுல உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. புதிய வீடு வாகன யோகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. இருக்கும் ஏரியாவிலேயே ஒரு வீடு வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து ரிஷபராசி. மன உற்சாகம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. பெண் குழந்தைகளை பாட்டு, அந்த சங்கீத கிளாஸுக்கு அனுப்புறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் அவங்கள அனுப்புனா அவங்க நல்லா கற்றுக்குவாங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தேவையான அளவு பணம் வந்துடுது. உத்தியோகம் ஸ்மூத் செயலிங், பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது.
புதிய ப்ராஜெக்ட் கூட வெற்றியை நோக்கி செல்கிறது. அப்போ ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்து மிதுன ராசி. வெளிநாட்டு பிரயாண வாய்ப்பு உருவாகிறது. பணவரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட தேவைக்கு போதுமானதாகவே இருக்கிறது. நீங்கள் வெளியூரில் பண்ணுறீங்க அல்லது குடும்பத்தினர் வெளியூர்களுக்கு போகிறாங்க, எப்படி இருந்தால் கூட பிரிவுங்கிறது கன்ஃபார்ம். ஆமாம். அதே மாதிரி ஒரு வாகனம் இருக்கிறத விற்றலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க. வெளியூர் வெளிநாடு போகும்போது அந்த வாகனம் இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது, விற்றுலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறது. அடுத்து கடகராசி. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம். உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கிறது. மனம் ஆக்டிவாக இல்லை. இன்னும் 2-3 நாட்களுக்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். முஸ்லீம் கண்ட்ரியில் உள்ளவர்களுடன் தொடர்பு கிடைக்கிறது. அரேபியன் கண்ட்ரிஸில் எல்லாம் மலேசியா, துபாய், கத்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்களோட தொடர்புகள் கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. அதாவது உத்தியோகம் பார்க்க இடத்துல உள்ளவங்க நண்பர்களோடு சேர்ந்து பிக்னிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆமாம், அதை ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறீங்க. மனசில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நல்ல தூக்கம், மன நிறைவு, அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தால நட்பு வட்டாரம் ரொம்ப அதிகம். ஆமாம், அதனால் இன்றைய பொழுது சுமாராக நன்றாகவே கழிகிறது. அடுத்து கன்னியாராசி. மூத்த சகோதரன் அதாவது அண்ணன் அல்லது அக்காவுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வருகிறது. பட் எல்லாமே ஒரு யுத்தம் பண்ணிட்டு தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸை சுவைக்க முடியவில்லை. யுத்தத்திற்கு பின் வெற்றி. அடுத்து துளாராசி. வியாபாரம் ஒன்றா புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கூல்ட்ரிங்க்ஸு, டீ, வாட்ரு, ரைஸு, ஐஸ்கிரீம் இந்த ரிலேட்டடு பிஸ்னஸ் பண்ணுனா மிகவும் பெரிய வெற்றியை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆமாம். உடல்நலம் ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ஓகே. ஸோ இன்றைய பொழுது சுமூகமாகவே செல்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளாக, அது திருமணத்தில் போய் முடியுது. ட்ரேடிங் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுக்கிறது. கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பெற்றோர் பாடி கண்டிஷன் ரொம்ப நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்படின்னா இந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள் ஆகியவர்களுக்கு கற்பனை பெருகி வருது. அதனால் அவங்களுக்கு நல்ல காலம். உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நன்றாக போகிறது. அடுத்து தனுசு ராசி. மனசை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஆமாம், சுற்றத்தினர் வீட்டுக்கு அவங்க விருப்பமில்லாட்டா கூட செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகிறது. புதிய வாகனமும் வாங்கியாச்சு. தேவையான பணம் கடைசி நேரத்தில் கிடைச்சிக்கிடுது. அடுத்து மகர ராசி. மனைவி வழி சொந்தங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு, வாகனம் இந்த மாதிரி வரக்கூடிய பணம், வாடகை பணம் கரெக்டாக சேர்ந்துருது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய நண்பர்களை அறிமுகமாகி மனதில் இடம் பிடித்து விழுகின்றனர். அடுத்து கும்பராசி. லோன் வாங்கி ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்க. வேலை நல்ல முறையில் செல்கின்றது. வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு விரோதி மாதிரி சத்ருவாக இருந்தவர் இப்போ நண்பராக மாறிட்டார். ஏன்னா நீங்கள் அவர் ஒரு ஹெல்ப்புக்கு வேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா நண்பராகிவிட்டார். குடும்பத்தினர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அடுத்து மீனராசி. குழந்தை கன்சீவ் ஆகிறத லேட்டாகி தள்ளி போய்கிட்டே இருக்கிறது. இன்றைக்கி கிருத்திகை உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலை விரிவுபடுத்தி பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட கண்ணும் கருத்தும் எல்லாமே அதில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். குடும்பத்தில் சிறு குழப்பம், சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது. அதனால் பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, எல்லாம் சுமூகமாகவே நடக்கும். நண்பர்களே,
இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது நன்றாக இருக்கும். மேலும் தொடர்ந்து உங்களது சப்போர்ட் எனக்கு தேவைப்படுகிறது. உங்கள் ஆதரவை எனக்கு தவறாது கொடுத்து உதவுங்கள்.